ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரீடிங் பார்க்குறதுல நீங்கள் நிறைய பேர் வந்து லவ் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பிரேக்கில் இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? லவ் மட்டும் கிடையாது, நிறைய ஃபைனான்ஸு, ஜாபு, படிப்பு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதிகமான ஒரு ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாமே ஒரு ரொம்ப பிளஸ்டாக டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி ஒரு தோரணையோடு உங்ககிட்ட வரும். அடடா, டிவைன் தான் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படி சொல்லிட்டு எடுத்துருவீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆனால் அதுக்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது காணல் நீர், அதில் உண்மைத்தன்மை இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால் உங்களுக்கு நிறைய அந்த ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, நீங்கள் லவ் லைஃப்பில் இருந்தப்போவும் உங்களுக்கு ஃபெயிலியர் வந்துச்சு. இப்போ மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் இருந்தும் இப்போ பிரேக்கில் ஃபெயிலியரில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிருக்கலாம், இல்லை சின்ன சின்ன வாய்கை வரப்பு தகராறில் உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஒரே வீட்டில் கூட இருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் நல்ல ஒரு பேஷனேட்டான பர்சன், உங்களுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் உங்ககிட்ட சில விஷயங்கள் இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணாதனால ரொம்ப சோகமும் மன அழுத்தமும் கோபம் விரக்தி, அடிக்கடி சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. அப்படி தானே? சாந்த சொரூபியாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, கல்லுளி மங்க, இது என்ன கல்லுளி மங்க மாதிரி இருக்குது அப்படின்வாங்க, அப்படி இருப்பீங்க. ஆனால் கோவம் வந்துச்சு நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பர். அது எதனாலன்னா நீங்கள் அந்த நிறைய வழிகள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனால் வரக்கூடியது அது. சரியா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 30, 35, 40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஒரு சிலர் மட்டும் பிலோ 30 இருக்கலாம். மெயில் எனர்ஜி காமிக்குது, பிலோ 30 கூட இருப்பீங்க. ஒரு சில செல்லங்கள் பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்து மேரேஜ்க்காக வந்து ட்ரை பண்ணுறீங்க. எப்படின்னா யோசனையில் இருக்கீங்க, இந்த பாண்டிங்கை வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறேன், இதுக்காக டிவைன் கிட்ட நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, கிராட்டிடியூட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணின்னு இருக்கீங்க. செல்லங்கள் வந்து பிலோ 20, 30, 25 இருப்பீங்க. ஓகேவா? மேஷம், சிம்மம், தனுஷ், மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபியூ பீப்புள் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் தெரியுறீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யோசிக்கிற